ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான வெனிலா ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து அப்படியே கடையில் வாங்குகிற டேஸ்ட் இருக்குங்க. ரொம்பவே குறைவான பொருட்களை வச்சு குறைவான நேரத்திலே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவு க்ரீம் எடுத்துக்கலாங்க. விப்பிங் க்ரீம் வந்து நான் டெய்ரி க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட டெய்ரி க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்திருக்கேன். இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா ஸ்லோ ஃபீடில், அதாவது 1 நம்பர் ஸ்பீடில் வச்சு நல்லா க்ரீமியாக வரணும். அந்த அளவு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா ஸ்டிஃபாக கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை உங்ககிட்ட விப்பிங் க்ரீம் இல்லைனா 1 லிட்டர் அளவு பால் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வெனிலா எசன்ஸ் சேர்த்து நீங்கள் திக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இப்போ இங்கே நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் ஸ்வீட் வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கல, சக்கரை பவுடர் தான் சேர்க்குறோம். ஒரு 10 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மைல்டாக இருந்ததுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நல்லா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இருந்ததுன்னா 1/2 கப் அளவு கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். இப்போ சக்கரை சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிஃபாக வரணும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்டிஃப் பீக், அதாவது கேக்குக்கு எல்லாம் க்ரீம் டெக்கரேஷன் எப்படி பண்ணுவோமோ அந்த அளவு ஸ்டிஃபாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம கடையில் வாங்குகிற அதே அளவு டேஸ்டான ஐஸ்கிரீமாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவு ஸ்டிஃபாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பால் சேர்க்க போகிறோம். நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் 150 ml சேர்த்துக்கிறேன். ஒரு 200 to 250 ml க்ரீமுக்கு 150 ml பால் வந்து சரியாக இருக்குங்க. இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீமோட பால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம பால் சேர்த்தோம்னா வெனிலா க்ரீம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்க்காததை விட சேர்த்தது தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக நல்லா லிக்யூடாக இருக்கும். நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு கண்டெய்னர் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கண்டெய்னரில் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சா ஐஸ்கிரீம் பேட்டரும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா லிக்யூடாக வாட்டரியாக தான் இருக்கும் நமக்கு. இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல ஏர் டைட்டான மூடி போட்டுட்டு ஃப்ரீசரில் 7 to 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. நல்லா அந்த ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இது ஒரு ஐஸ் க்யூப் வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ரொம்பவே டேஸ்டான சூப்பரான வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே சம்மர் ரெசிபிஸ் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் வந்து கீழே இருக்குது, பார்க்கலனா போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.